மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கவர் விஷ்ணு விஷால். அவர் நடித்த சமீபத்தில் வெளியான கட்டாக்குச்சி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. அதோட பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் வெளியாக இருக்குது. அந்த படம் சம்பந்தமாக நிறைய ப்ரொமோஷனுக்காக பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் பேசியிருக்காரு. அவர் ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நான் சோர்வடைந்த மாதிரியே என்னுடைய முகம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் அந்த நோயோட பின்னணி என்ன, எதனால் அந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார்? இல்லை இந்த நோயோட பின்னணி என்னங்கிறத நம்ம சொல்லலாம். எதனால் இந்த பாதிப்பு வந்ததுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதான் ஆக்சுவலி இந்த ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற நோய் என்னென்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதாவது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது வந்து கிருமிகள், அதாவது நோய் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கிருமிகளை எதிர்த்து வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து போராடி அந்த கிருமியை அழிச்சிரும். அது 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 இயல்பாகவே வந்து நம்ம உடம்புல நடக்கும், அது இயற்கையாகவே நடக்கும். ஸோ அதெல்லாம் மீறி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை மீறி வந்து அழிக்க முடியல அந்த கிருமிகளை அப்படின்னா தான் ஆன்டிபயோட்டிக் வந்து டாக்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற நோய் அது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுடைய கிருமிகளை அழிக்கணும். அது கிருமிகளை அழிக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நல்ல செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸ், குட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல செல்ஸ் எல்லாமே அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். கிருமிகளை அழிக்கிறதுக்கு பதில் நல்ல செல்ஸை வந்து அதை அழிக்க ஆரம்பிக்கிறோம். ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்லெல்லாம் வந்து அதை அழிச்சிக்கிட்டே இருக்கும்போது புதுசாக நம்ம பாடியில் வந்து செல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர பார்த்திங்கன்னா அந்த செல்லெல்லாம் வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா, இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தசையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நல்ல செல்லாம் அழிஞ்சு போகும்போது என்ன ஆகும், வீக் ஆயிடுவாங்க. பாடி வந்து வீக் ஆகும், ரொம்ப சோர்வாயிடுவாங்க, மனச்சோர்வு ஏற்படும், உடல் அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பலகீனமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் ஃபீல் பண்ணுவாங்க. எதுலேயுமே அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு வேலை அப்படின்னா அதில் முழுசாக வந்து அவங்களால கவனம் செலுத்த முடியாது. கவன சிதறல் இருக்கும். நோயினால் வந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீக் ஆயிரும், எலும்பு வீக் ஆயிரும். இந்த நோயோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலும்புகளில் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூளையில் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வேணாலும் இந்த நரம்பில் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் எங்கே வேணாலும் எந்த பகுதி வேணாலும் தாக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நோய் வந்து எல்லா பகுதியிலுமே தாக்கும். இது வந்து ஒரு மோசமான நோய். ஆக்சுவலி இதுக்கு வந்து மருந்து இருக்கா அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான மருந்து இல்லை. மருத்துவத்தில் வந்து இது வரைக்கும் இந்த நோய்க்கு, ஆட்டோ இம்யூன் நோய்க்கு வந்து சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படலை. இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க இந்த நோயோடு தான் போராடி ஆகணும். இந்த நோய் வந்து முழுசாக சரியாயிரும்னு சொல்லவே முடியாது. நோயோடு தான் நம்ம போராடி ஆகணும். இதுக்கு மாத்திரைகள் வந்து எப்படின்னா வாழ்நாள் பூரா சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ இதுக்கான மாத்திரைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உடல் வந்து பயங்கரமாக சோர்வாகும், உடம்பு வந்து பயங்கரமாக வந்து நம்ம பின்னடைவு ஆக ஆரம்பிக்கும். இந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கும். இதை மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரும். இந்த நோயில் வந்து விஷ்ணு விஷால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 வருடங்களாக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறதா இப்போ வந்து அவரே இந்த கட்டாக்குஸ்தி 2 படத்தினுடைய ப்ரொமோஷனில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாம் மீறி தான், பல கஷ்டங்களை தாண்டி தான் நான் அந்த படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த நோய் வந்து 3 வருஷம் தான் இவருக்கு இருக்குது. இந்த நோய் வந்து இன்னொரு பிரபலம் நம்ம பேசணும் அப்படின்னா நடிகை சமந்தா இதே நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆட்டோ இம்யூன் நோயால் தான் பாதிக்கப்பட்டு கடுமையாக வந்து மன உளைச்சலுக்கு ஆகியிருக்காங்க. உடல் அளவுலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பின்னடைவு சமந்தாக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் வந்து நடிக்கக்கூடிய நடிகை, டான்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் சமந்தா வந்து சமீபத்தில் வந்து முழுசாக வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியல. திரைத்துறையில் எந்த இதுலேயுமே ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு உடம்பு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க, அதுலேருந்து கொஞ்சம் சரியாகும்போது அது நடிக்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு சோர்வு வர, இந்த மாதிரி வந்து சமந்தா பெருசாக போராடிட்டு இருக்காங்க. அதே நோயில் தான் வந்து விஷ்ணு விஷாலும் போராடிட்டு இருக்காரு. இதே மாதிரி நோய் வந்து பார்த்திங்கன்னா சுஸ்மிதா சென் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்குது. அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அவருக்கு இருக்குது. பல பிரபலங்களுக்கு இருக்குது. குறிப்பாக திரைப்பிரபலங்களுக்கு அதிகமாக அந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை இது திரைப்பிரபலங்களுக்கு வருது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு வெளியில் திரைப்பிரபலங்களுக்கு வந்ததுனால வெளியில் தெரியுது. அதுதான் இது வந்து இயல்பாக எல்லாருக்குமே, பல பேருக்கு இந்த நோய் வந்து தாக்குதல் இருக்குது. இந்த நோய் வந்து எப்படின்னா ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டியில் எலும்புகள் எல்லாம் வலி வந்துச்சுன்னா அது பயங்கரமான ஒரு நோய், முடக்குவாத நோயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த நோயால் வர பின்விளைகள் தான். அதுலேருந்து நீங்கள் வந்து முடக்குவாதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எலும்புக்கு எலும்பு, மூட்டுக்கு மூட்டு, எல்லா இடத்துலையும் வலிக்கும். அதுலேருந்து அது பயங்கரமான ஒரு அறிகுறிகள்,
அறிகுறி இல்லை இந்த நோய். ஆமாம், இதெல்லாம் அறிகுறிகள். இதில் எப்படின்னா இந்த 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 மாதிரி தாக்கத்துலேருந்து வெளியில் வரதே கஷ்டம், வெளியில் வர முடியாது, மருத்துவம் இல்லைங்கிறது இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் பாதிக்கப்படுறது ஒன்று, மனதளவில் பாதிக்கப்படுறது ரெண்டு. இதுலேருந்து போராடி தான் வந்து வாழ்க்கையை நடத்தணுமே தவிர முழுக்க இதுலேருந்து ரெக்கவரி இல்லை, குணம் இல்லைன்னும் போது கொஞ்சம் வேதனையான சூழல் தான். விஷ்ணு விஷால் அப்படி நோயில் பாதிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பாக விஷ்ணு விஷாலுக்கு சமீபத்தில் தான் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு மேரேஜ் பண்ணி அதுக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு. அவர் கிரிக்கெட் வீரரும் கூட. ஸோ உடம்பை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஆஜானுபாவாக தான் வச்சுருப்பாரு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த நோய் கட்டுமஸ்தான உடல் கூட வருதுன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஸ்ட்ரெஸ் தானா? ஸ்ட்ரெஸ் லைஃப் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது சார். அதாவது வந்து எப்படின்னா நாய் எப்போ கடிக்கும் நோய் எப்போ பிடிக்கும்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக கிராமங்களில் சொல்லுவாங்க, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி வந்து நோய் யாருக்கு வரும், என்ன நோய் வரும், அதெல்லாம் நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அவர் நல்ல உடம்பு வச்சுருந்தாரு அதனால் நோய் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அது வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கலாக ஒரு கிரிக்கெட் பயங்கரமாக கிரிக்கெட் விளையாடக்கூடியவர். அவர் 16-15 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டராக வரணும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பெரிய பிளேயராக வரணும், இந்திய அளவில் வந்து பேரும் புகழும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வரணும்னு தான் வந்து விஷ்ணு விஷால் வந்து முயற்சி பண்ணியிருக்கார். பயங்கரமான ப்ராக்டிஸ், கடுமையான கிரிக்கெட் கேம் விளையாடுறது, கிராமங்களில் போய் விளையாடுறது, எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் அங்கே போய் வந்து விஷ்ணு விஷால் கலந்துக்கிற ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டம் இளைஞர், இப்பயும் இளைஞர் தான், ஒரு காலகட்டம் 16, 17, 18 அந்த வயசில் அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வரணும் அப்படின்னும் போது அவர் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகிருக்காரு. ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி அது ஆடுறதுக்கான வாய்ப்பு அவர் கிடச்சிருக்கு. அதுக்கான பயிற்சி, கடுமையான பயிற்சி வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி வந்து அந்த ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 காலம் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து பயங்கரமாக வலிச்சிருக்கு. இதுவும் வந்து விஷ்ணு விஷால் தான் பதிவு பண்ணியிருக்காரு. 2 காலும் பயங்கரமாக வலிச்சிருக்கு. என்ன கால் இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்த்துருக்காரு. டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எலும்பு முறிவு கிடையாது, இது எலும்பு முறிவுன்னு எடுத்துக்கூடாது, இது வந்து ஏர்லைன் கிராக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன கிராக் வந்து எலும்பில் வந்து சின்ன கோடு மாதிரி கிராக் விழுவும், அதுவும் வந்து ஃப்ராக்சர் மாதிரி தான். ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது வந்து ரெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ டாக்டர் பார்த்துட்டு விஷ்ணு விஷால்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து 2 கால்லையுமே ஏர்லைன் கிராக் இருக்குது அப்படின்னும் போது ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்காரு, சார் நான் எங்கேயுமே உழுகலை, எங்கேயுமே அடிபடலை, எதுவுமே நடக்கலை, எப்படி சார் இது நடந்துச்சு அப்படின்னும் போது டாக்டர் அங்கே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால இது வரும். ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மன அழுத்தம், அதாவது எப்படியாவது நம்ம வந்து இந்த ஸ்டேட் லெவலில் வந்து விளாண்டு ஜெயிக்கணும், அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னு வெறித்தனமாக வந்து ஆடுறாங்க இல்லையா, கேம் ஆடுறாங்களோ இல்லை எதுலேயுமே எந்த தொழிலுமே வெறித்தனமாக ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வரும், மனதில் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆச்சுன்னா இந்த மாதிரி கிராக் வரும். இது சில நேரங்களில் சாத்தியம் இருக்குது, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, யாருக்காவது அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்தில் அது வந்து சாத்தியம், அதனால் உங்களுக்கு அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த நேரத்தில் அவரால் வந்து அந்த ஸ்டேட் லெவல் கிரிக்கெட்டை ஆட முடியல, 10 மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்போ தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் வந்து ஹோம் டிவியில் வந்து நிறைய படங்கள் வந்து போட்டு பார்த்துருக்காரு, நிறைய தமிழ் படங்கள் பார்த்துருக்காரு, தெலுங்கு படம், ஹிந்தி படம் எல்லாமே பார்த்துருக்காரு. அது வரைக்கும் அதான் ஒரு ஆச்சரியம் என்னென்னா சினிமாவில் ஆர்வமே இல்லாமல் இருந்திருக்காரு. சில பேருக்கு சினிமாவில் ஆர்வமே இருக்காது, ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஓவராக ஆர்வம் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ தான் ஒரு ஆர்வம் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்திருக்கு, நம்ம ஏன் நடிகன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி முயற்சி பண்ணி தான் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே வந்து முயற்சி பண்ணி போராடி தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா கபடி குழு வாய்ப்பு வந்தது. வெண்ணிலா கபடி குழு வாய்ப்பு அது நல்லா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். நம்மலாம் பார்த்தா ஒரு மதுரையிலேருந்து வந்த பையன் மாதிரி உங்களுக்கு அந்த லுக்கு ஒரு கிராமத்து பையன் மாதிரி, ஒரு கிராமத்தில் கபடி விளையாடுற பையன் மாதிரியே இருப்பாப்புல. நான் கூட படம் பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கானே, கிராமத்து மதுரை பக்கம் உள்ள பையனோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வளர்ந்த பையன். அவங்க அப்பா ஏடிஜிபி ரமேஷ் குடவாலான்னு இப்போ ரிட்டையர் ஆகிப்பார்னு நினைக்கிறேன். பாப்புலரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கான்வென்ட்லேயே படித்து சிட்டிலே வளர்ந்த பையன். ஆனால் அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த வாய்ப்புகள், அதாவது ஜீவான்னு ஒரு படம் நடித்தார், அதுவும் சுசீந்தன் டைரக்ஷனில். மாவீரன் கிட்டுன்னு ஒரு படம் நடித்தார். ஸோ தொடர்ந்து அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பறவைன்னு ஒரு படம் நடித்தார். ஸோ அடுத்தடுத்து அவருடைய கிராஃப் ஆரம்பத்தில் வந்த புதுசுலேயே நல்ல நல்ல படங்களை வந்து விஷ்ணு விஷால் வந்து தேர்ந்தெடுத்து நடித்தார். அப்படி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு விபத்தும் வந்து விஷ்ணு விஷால் நடந்தது. கடம்பன் ஒரு படம் நடித்தார். அந்த கடம்பன் ஒரு படம் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் ஒரு ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் வந்து அடிபட்டு
அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே நடித்து நல்ல பாப்புலராக இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மாதம் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து விஷ்ணு விஷாலுக்கு இருந்தது. இருந்தாலும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நல்ல நடிகராக தான் விஷ்ணு விஷால் பார்க்கப்படுகிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் நடித்த படங்கள் நல்ல, நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கிராஃபு. அப்போ முன்னாடி சொன்ன படங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நேற்றின் நாளின்னு ஒரு படம் நடித்தார், ராட்சஸ்ன்னு ஒரு படம் நடித்தார், எஃப்ஐஆர்னு ஒரு படம் நடித்தார். இப்படி வந்து நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். எல்லாமே வேற வேற ஜானர். ஆமாம், வேற வேற ஜானர். இது லால் சலாமில் வந்து நடித்தார். ஸோ இவருடைய கிராஃபுங்கிறது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் நடிச்சாரு, முண்டாசுப்பட்டி அதெல்லாம் ரொம்ப அருமையான படம். அவர் நடித்த ஒரு 80% படங்கள் வந்து பெரிய அளவுல ஹிட்டான படங்கள் தான். ஆனாலும் தமிழ் சினிமால அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு அடுத்த லெவலுக்கு போல இல்லையா? அதுதான் சார். எப்பவுமே எப்படின்னா ஒரு நல்ல ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கும் போது உங்களை நீங்க ஒரு நடிகனா நீங்க வந்து நிரூபிக்கணும்னு நினைச்சு கதாபாத்திரங்களை நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸை தேர்ந்து டிஃப்ரெண்ட்டான கதைகளை தேர்ந்து எடுத்து நடிக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கான அங்கீகாரம் அவ்வளோ லேஸில் கிடைச்சிடாது. நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி கமல் 2 பேருமே ஒரே காலத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க தான். ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்லே அப்படியே அடுத்தடுத்து முன்னுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து ஸ்டைலிஷ் ஹீரோவாக மாறிட்டார். அவர் பாருங்களேன், மக்கள் உடைய ஆதரவு ரஜினிக்கா கமலுக்கான, கமல் மிகப்பெரிய சிறந்த மகா நடிகன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த கிரேஸ் வந்து ரஜினிக்கு ஜாஸ்தி. அதுதான் உண்மை, இயல்பான உண்மை அதுதான். கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சிற்பிக்குள் முத்து நடிப்பார், அவ்வை சண்முகம் நடிப்பார், குணா நடிப்பார், மகாநதி நடிப்பார், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், மைக்கேல் மதன காமராஜன் நடிப்பார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸில் வந்து கமல் நடித்து தன்னை வந்து எப்படியாவது ஒரு நல்ல நடிகனாக நிரூபிச்சுக்கிறதுக்கு தமிழ் போராடினார். ஆனால் ரஜினிக்கு அதை விட ஜாஸ்தி பேர் புகழ் கிடைச்சதா கமலுக்கு கிடைச்சதா அப்படின்னா கமலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். சிறந்த நடிகர், அற்புதமான நடிகர், அது ரஜினிக்கு ஈக்குவலான நடிகர், அதுலாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் ரஜினியா கமலானும் போது அந்த பாப்புலாரிட்டி ரஜினிக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒரு நடிகன் நல்ல படம் நடிக்கணும் போது இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இதையெல்லாம் மீறி தான் சினிமாவில் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல வந்து கிரிக்கெட் ஆடும்போது ஒரு விபத்து, அதனால் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முடியவே முடியாது, அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல். அதுக்கப்புறம் அந்த கடமன் படத்தில் ஒரு விபத்து. இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் நோயால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பேட்டியில் சொன்னது, டிவோர்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் குடிக்கு அடிமையாயிட்டுன்னு சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து மீண்டு வரதே கஷ்டமாயிட்டு சொன்னார். நிஜமா தாங்க. டிவோர்ஸ் ஆன நேரத்தில் வந்து யாராக இருந்தாலும் ஒரு மன அழுத்தம் இருக்கும்ல. அதுவும் காதலிச்சு திருமணம் பண்ணார். அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு பையன் கூட இருக்காப்புல விஷ்ணு விஷாலுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா யாராக இருந்தாலும் வந்து டவுன் ஆயிடுவாங்க. அது வந்து இயல்பான விஷயம் தான். சைக்காலஜிக்கலாக டவுன் ஆயிடுவாங்க. அப்படி தான் வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் குடிக்க அடிமையாகி சிகரெட் அடித்து அப்படி ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதில் ட்ராவல் வெயிட்டும் போட்டார். ஆமாம், அதெல்லாம் தான் அதுதான் காரணம். உங்களுக்கு டிப்ரெஷன்னால உடம்பு குறையும், அதே டிப்ரெஷன்னால உடம்பு ஜாஸ்தியாகவும் ஆகும். இதெல்லாமே நடக்கும். ஸோ அப்படி வந்து விஷ்ணு விஷால் வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் கடந்தார். ஸோ இன்றைக்கும் வந்து விஷ்ணு விஷால் வந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கட்டா குஸ்தியெல்லாம் நல்ல படம், ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படமாக இருந்தால் கூட அதில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த படமும் இவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். இப்போ கட்டா குஸ்தி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் தயாரிக்கிறார் அந்த படத்தை. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் படத்தை தொடங்கினதுக்கப்புறம் ஒரு சுணக்கம், அந்த ப்ரொடக்ஷன் வந்து வேகமாக நடக்கலை. அப்போ விஷ்ணு விஷால் அவர் கான்ஃபிடென்ட்டாக போய் ஐஸ்வரி கணேசன் சார்ட்ட பேசி, சார் நான் இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனை முடிக்கிறேன், டோட்டலாக நானே எடுத்து என்னுடைய மேற்பார்வையில் முடிக்கிறேன், அதை ரிலீஸ் போது நீங்கள் வந்து அதை பார்த்து என்னவோ எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்து தைரியமாக பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவுமே படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல நல்ல படங்களை நடிக்கக்கூடிய நல்ல நடிகன் விஷ்ணு விஷால். ஒரு நடிகனாக நம்ம நல்ல நடிகனாக விஷ்ணு விஷால் சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் உடல் ரீதியாக உள்ள போராட்டங்கள்லாம் கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். விஷ்ணு விஷால் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.